ரியா ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணியோட ஃபங்க்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். 5வது மாதம் ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கோம். ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த 5வது மாதம் வளகாப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வைக்கிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 7 இல்லை 9 நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 5வது மாதம் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபஸ்ட்டு வளகாப்பு அப்படிங்கிறனால வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் முடிவு பண்ணி 5வது மாதம் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விடிஞ்ச அண்ணியோட வளகாப்பு முதல் நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கடையிலலாம் சாப்பாடு வேண்டான்னு சொன்னதுனால நம்ம வீட்டிலேயே சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் நம்ம வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அண்ணியோட அம்மா தான் சமைக்கிறாங்க தக்காளி சாப்பாடு. ஒரு 20 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி பாத்திரமெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது, அதனால் அத்தை சமைக்கிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுனால அத்தை ஒவ்வொன்றுக்கும் வாசாமி வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அத்தை செம்ம ஜாலி டைப்பு, அத்தையும் மாமாவும். நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமேனு சாப்பாடு ரொம்பவே சூப்பராக, எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு அலாரம் வச்சு எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிக்கலாம், நம்மளே சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெளியே எல்லாருமே காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தார்பாய் விரித்து படுக்க ஆரம்பித்தாச்சு. யாருமே தூங்கல, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க படுத்துகிட்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் 1 மணிக்கு அலாரம் வை சாமி, 1 மணி 2 மணிக்கு அலாரம் வை, எழுந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாச்சி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். அவங்க எந்திரிச்சு எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் அண்ணாவும் அண்ணியும் 3 வருஷம் கழித்து இப்போ தான் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேபி அவங்களுக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு விஷ் பண்ணணும். நான் எந்த சாங்கியுமே பண்ண முடியாது. மாமனார் இறந்து 2 மாதம் தான் ஆகுது. அவருக்கு 3 மாதம் நாங்கள் விளக்கு போட்டுட்ருக்கோம். அதனால் ஃபங்க்ஷனுக்கே போகக்கூடாது. இருந்தாலும் என்னோட கூட பிறந்த அண்ணா ஃபங்க்ஷனுக்கு போகாமல் எப்படி இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அக்கா இருக்கனால அவள் வளையல் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். எங்களுக்கு கிளம்ப கூட டைம் கிடைக்கல. அடுத்து 7வது மாதத்தில் ஒரு வளகாப்பு போடுவோம். அது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது நம்ம சொந்தத்துக்குள்ளே நம்ம ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம். வெளியாளுங்க யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணலை. முக்கியமான ஆளுங்க பார்த்திங்கன்னா அம்மா அப்பா, அத்தை மாமா, அப்புறம் அண்ணா அண்ணி, அதுக்கப்புறம் நாங்கள் அக்காவும் நாங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கோம். இருந்தாலும் அப்படி இருந்துமே ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க.